இன்றைய சிந்தனை. பொதுவாகவே இந்த மாதாந்த விரதங்கள் என்று வருகின்ற பொழுது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் மாதம் மாதம் ஒரு விரதங்கள் வந்து கொண்டிருக்கும். அதை சைவ சமயத்திலே பிறந்த நாங்கள் எல்லோரும் நன்கு அறிவோம். விநாயக பெருமானுக்கு மாதாந்தம் 2 சதுர்த்தி விரதங்கள் அமைகின்றன. ஒன்று சங்கடகர சதுர்த்தி அல்லது மற்றது சதுர்த்தி விரதமாக வளபிறை சதுர்த்தியாக அமைகின்றது. அதேபோன்று சிவபெருமானுக்கு பிரதோஷ விரதம் அமைகின்றது, சோமவாரம் அமைகின்றது. முருகப்பெருமானுக்கு கார்த்திகை விரதம் அமைகின்றது, சஷ்டி விரதம் அமைகின்றது. அம்பிகைக்கு பௌர்ணமி விரதம் அமைகின்றது. இப்படியாக நம் தெய்வங்களுக்கெல்லாம் ஒரு விரதங்கள் அமைந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இன்றைய தினம் கார்த்திகை விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்ற நாள். மாதந்தோறும் அமைகின்ற கார்த்திகை நட்சத்திரத்திலே முருகப்பெருமானை வழிபட்டு நல்லொரு பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. இயல்பாகவே இந்த கார்த்திகை விரதம் என்றாலே அந்த விரதத்துக்குரிய தனித்துவம் ஒன்று இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜாதக ரீதியாக அவர்களுடைய வாழ்வியலிலே ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனை சிறிதாக அமைந்திருக்கும் என்பது ஜோதிட விதி. கார்த்திகை நட்சத்திரம் கொண்டவர்கள் இதை நன்கு உணர்ந்திருப்பார்கள். அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவம் பெற்றிருப்பார்கள். கார்த்திகை நட்சத்திரத்திலே பிறந்தால் அவர்களுக்கு ஏதோ ஒரு சிறிய துன்பம் அவர்களை சூழ்ந்து கொண்டே இருக்கிற நிலை உண்டு. அது ஜாதக ரீதியாக அனுபவ ரீதியாக நாங்கள் கண்டது. இந்த கார்த்திகை விரதம் என்பது முருகப்பெருமானுக்கு மிகவும் பிரியமான விரதம். இயல்பாக இந்த கார்த்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இந்த மாதந்தோறும் முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை விரதத்தை முறையாக அனுஷ்டித்து வந்தால் பல விடயங்களிலிருந்து அவர்கள் தங்களை காப்பாற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது தங்களுடைய பெருந்துன்பங்களை எல்லாம் குறைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை அவர்கள் எல்லோரும் உணர்ந்து செயல்படலாம். கார்த்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒவ்வொரு மாதமும் அமைகின்ற கார்த்திகை நட்சத்திரத்திலே முருகப்பெருமானுடைய விரத நாளிலே அன்றைய தினம் அவர்கள் ஆசால சீரராக இருந்து முருகப்பெருமானை ஆலயம் சென்று வழிபட்டு முருகனுக்குரிய அர்ச்சனைகள் அல்லது தீபாராதனைகளை கண்டு சாயங்கால நேரத்தில் அதாவது பிற்பகல் அந்த பூஜை கண்டு ஒரு நேர உணவு அருந்துவது மிக உன்னதமான சிறப்பாக அது அமைகின்றது. கார்த்திகை விரத நாளிலே அந்த மாலை வேளையிலே முருகப்பெருமானுடைய பூஜை கண்டு உணவு அருந்துவது மிக மிக சிறப்பான அனுகூலத்துக்கு கூடியதாக இருக்கும். பொதுவாகவே நாங்கள் முன்பிதை பற்றி பேசியிருக்கின்றோம். இந்த உணவை குறைப்பது என்பது எங்களுடைய எண்ணங்களையும் எங்களுடைய வழிபாடல்களையும் மிகச் சிறப்பானதாக மாற்றிவிடுகின்றது. ஒரு மனிதனுடைய எண்ணம் ஒரு நிலைப்படுவதற்கும் சீராக அந்த சிந்தனையோடு இருப்பதற்கும் உணவு ஒரு பெரும் தடையாக இருக்கும். உணவு அதிகமாக சாப்பிட்டால் எண்ணங்கள் சிதைந்துவிடும், எண்ணங்கள் உருண்டு கொண்டிருக்கும். உணவை குறைத்தால் நாங்கள் எதை நினைக்கின்றோமோ அதிலே பற்று அதிகமாகிவிடும். எனவே தான் இந்த விரதத்துக்கு உணவை குறைக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடும் பக்குவமும் கொடுத்தார்கள். எனவே இந்த கார்த்திகை விரதம் முருகப்பெருமானுடைய முக்கியமான விரதங்களில் ஒன்றாக அமைகின்றது. அதிலும் கார்த்திகை நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் தவறாமல் இந்த விரதத்தை அனுஷ்டித்து வந்தால் வாழ்க்கையிலே வருகின்ற பல இன்னல்களை, பல துன்பங்களை, பல பிரச்சனைகளை இலகுவாக அதை தவிர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருக்கின்றது. எனவே அதை உணர்ந்து செயல்படுகின்ற தன்மைகளை இதை உருவாக்கி கொண்டால் மிகவும் நன்மையாக இருக்கும். கார்த்திகை விரதம் அனைவருக்கும் சிறப்பு. அதிலே கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக உன்னதமாக முக்கியமானதாக இந்த விரதம் அமைகின்றது. நன்றி.